அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம எப்படி 1 கேஜி சிக்கன் பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு சட்டியில 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து போட்டுக்கலாம். அதாவது நீங்க வந்துட்டு வீட்டு நெய் யூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நாங்க ஜிஆர்பி நெய் யூஸ் பண்றோம். நீங்க வந்துட்டு அதுக்கடுத்து 200 ml அளவுக்கு கிரவுண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். அதாவது கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை நான் காய வச்சுட்டு தேவையான ஸ்பைசஸ் பார்க்கலாம். ஏலக்காய், கிராம்பு 5 போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பட்டை, ஸ்டார் பூ, பிரிஞ்சி இதெல்லாம் 2 போட்டுக்கோங்க. இது நல்லா வெடிச்சதுக்கு அடுத்து நம்ம 1/2 கேஜி ஆனியன் போட்டுக்கலாம். அதாவது வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுருக்கோங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் போயிட்டா அவ்வளோ இதாக இருக்காது. நல்லா இது பொன்னிறமாக ஆனதுக்கு அடுத்து இதில் நம்ம மல்லித்தழை, அப்புறம் புதினா, அப்புறம் கிரீன் சில்லி 4, அதாவது பச்சை மிளகாய் 4 போட்டுக்கலாம். பச்சை மிளகாயில வந்துட்டு காம்பு பக்கத்தில் லைட்டாக வெட்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும். அதில் இந்த ஹீட்டை வெடிக்கும். அந்த வெங்காயத்தில் எல்லாம் பொன்னிறமாக ஆக்கிக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு கலர் வரும். இப்போ நம்ம சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு அதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு தான் கிளறணும். இது போடும் போதே இது சில்லி பவுடர் போடும்போதே சிம்மில் வச்சு கிளறுங்க. இப்போ நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்படின்னா இஞ்சி போட்டு விழுது அது ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டி லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் வரும். ஓகேவா? நல்லா சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் தான் அரோமா சூப்பராக இருக்கும். அது கூடவே 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஜூஸ் விடுற அளவுக்கு நம்ம கிண்டணும். 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்தா 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டான லெவலில் இருக்கும். இப்போ நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம பிரியாணியில் 200 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு கோலையில் போட்டு நல்லா அடித்து லெஸ்ஸியோட கன்சிஸ்டன்சி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா திட்டாயிரும் கட்டியாக போட்டால். 1 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பண்ணுறது 1 கிலோ சிக்கன் பிரியாணி. ஓகே, அதை அப்படியே தண்ணியோட போட்டுறாதீங்க, கைனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. நிறைய அப்படியே கொட்டிடாதீங்க, நம்மளுக்கு அந்த ஆணை கூட தெறிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து பொறுமையாக சேஃபாக பண்ணுங்கள். இது கூடவே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம். தூள் உப்பு யூஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. கொதிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். 1 கிலோ அரிசியை நம்ம 30 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற போடணும். சில பேர் சொல்கிறாங்க எவ்வளோ நேரம் ஊற போட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு. நம்ம 30 மினிட்ஸ்க்கு மேலே ஊற போட்டோம்னா அந்த கன்சிஸ்டன்சி போயிடும், அதுக்கடுத்து டேஸ்ட்டும் அது வந்து போயிடும். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை சிம்மில் வச்சதுக்கடுத்து கொஞ்ச நேரம் வந்துட்டு அதை கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதில் 1:2 ரேஷியோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் அளவுக்கு வாட்டர், 2 லிட்டர் போதும். அந்த மாதிரி ஒரு டபுளாக சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த ஒரு மசாலாவுக்கு திருப்பி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பே சேர்த்துக்கோங்க, தூளுப்பை வேணாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது நல்லா கொதிச்சதுக்கு அடுத்து இதில் வந்துட்டு நம்ம சோக் பண்ணி வச்சுருந்து அரிசியை போட போகிறோம். இதை வந்துட்டு மெதுவாக போடுங்க, ரொம்ப ஸ்பீடாக போட்டிங்கன்னா நம்ம மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம இதை கிண்டும் போது ரொம்ப ஸ்லோவாக கிண்டணும், இல்லைன்னா எல்லா பருக்குமே ஒரு மாதிரி இதாயிரும், உடஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிரியாணியோட டெக்ஸ்சரே போயிடும். மசாலாவுக்கு தனியாக உப்பு போட்டோம், அது மாதிரி நம்ம அரிசி போட்டதுக்கு அப்புறமும் தனியாக உப்பு போடணும். மசாலாவுக்கு மட்டும்தான் அந்த உப்பு பற்றும், அரிசி போட்டால் உப்பு கம்மியாயிரும். இதுக்கப்புறம் உப்பையும் உரப்பையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, தேவைன்னா லாஸ்ட்டாக கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை மூடி வச்சிடலாம். அது வந்துட்டு நல்லா கொதிக்கிற போது அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரொட்டி சட்டியும் நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த ரொட்டி சட்டிக்கு மேலே நம்மளோட பிரியாணி வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். அடி பிடிக்காமல் வந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணியும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆனது நம்மளுக்கு அப்படியே தெரியுது. நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்து மசாலாலாம் சூப்பராக அந்த அரிசி கூட சேர்ந்துடும். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தால ரொட்டி சட்டி, அது இது மேலே போட்டு டம் போட்டுடலாம். அப்போ தான் மேலே இருக்க அரிசியோ நல்லா வெந்து சூப்பராக வரும். நம்மளுக்கு இப்போ சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. இன்னைக்கு ஒரு புடி. பாய்.